வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி 24ஆம் தேதிக்கு இவங்க நேற்று கொடுத்த கணிப்பு வச்சு நம்ம கெஸ்ஸிங் பண்ணியிருந்தோம். அதில் எப்படி இருந்துன்னு பாருங்கள். இதுதான் நம்ம நேற்றுக்கு பார்த்த கெஸ்ஸிங். நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அதாவது என்னென்னா, இவங்க வந்து -1 -2 -2 -2 +2 +2 +4 -4 இப்படி போட்டு தான் கால்குலேஷன் எடுப்பாங்க. நம்ம வந்து இந்த 2 போர்ட்லேயும் -2 -2 அப்படின்னு போட்டால் 75 வந்துச்சு. இங்கே +1 போட்டிருந்தேன், இல்லாட்டி -1 போட்டிருந்தேன். 375 தான் நம்மளுடைய கணிப்பாக இருந்துச்சு. ஆனால் வந்த ரிசல்ட்டு 275. சரிங்களா? இப்போது இந்த ஸ்க்ரீனை எப்போயுமே நீங்கள் வந்து தெளிவாக வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணால் நம்மளால் ஜெயிக்க முடியும். நான் வந்து 5 + 2 7 வரும் அப்படின்னு கணிச்சிருந்தேன். ஆனால் 5 - 2 3 கொண்டு வந்துச்சிட்டாங்க அந்த இடத்துல. சரிங்களா? 8 - 2 6 வந்து 2 கொண்டு வந்துச்சுக்காங்க. அடுத்து இங்கே -1 7 இது ஸ்ட்ரைட்டு. சரிங்களா? இப்போது இந்த 3 ஸ்க்ரீனை மட்டும் நம்ம பார்க்கும்போது என்ன வருதுன்னா, எல்லாத்துலேயும் -2 4 - 2 2 9 - 2 7 7 - 2 5. சரிங்களா? அடுத்து அதுக்கு முந்தின நாள் உள்ள ரிசல்ட் நம்ம பார்த்தோம்னா, இங்கே வந்து +1 இங்கே வந்து +1 இங்கே +2 இது வந்து ஸ்ட்ரெயிட்டு. சரிங்களா? சரியாக கவனிங்க. அப்போ தான் நம்ம வந்து இவங்களுடைய ஃபார்முலாவை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இங்கே +2 இங்கே +2. இது வந்து 23ஆம் தேதிக்கு. 24ஆம் தேதிக்கு எல்லா போர்ட்லையுமே -2 போட்டாங்க. சரியா? அப்போ நாளைக்கு 25ஆம் தேதிக்கு எல்லா போர்டுமே +2 போடணும். 3 போர்டு கெஸ்ஸிங்கில் வந்து எல்லா போர்டுமே +2 போடணும். சரி, எப்படின்னு பார்ப்போம். இவங்க 4 போர்டுக்கு 5 2 6 9, 3 போர்டுக்கு 8 4 7 8 4 7. இன்றைக்கி எல்லா போர்டுமே 3 போர்டில் வந்து எல்லா போர்டுலையுமே -2 போட்டிருந்தாங்க. நாளைக்கு எல்லா போர்டுமே +2. அப்படி போட்டால் என்ன வரும்? +2 போட்டோம்னா 8 2 0 4 + 2 இந்த 6 ஸ்ட்ரெயிட்டாக உட்காரணும். 7 + 2 இந்த 9 ஸ்ட்ரெயிட்டாக உட்காரணும். சரிங்களா? 0 69 உட்காரணும். இந்த 9 - 5 4 உட்காரணும். 40 69 உட்காருமா? சரிங்களா? மற்றவங்க கெஸ்ஸிங்கில் இதெல்லாம் இருக்குதான்னு பார்த்துடலாம். இவங்க 4 1 0 கொடுத்தாங்க 3 போர்டில். அப்படிங்கும்போது இந்த 0 வந்து ஏ போர்டில் உட்காருமா அப்படின்னு பார்க்கணும். இந்த 6 ஸ்ட்ரெயிட்டாக உட்கார வாய்ப்பு இருக்குது பி போர்டில். இவங்க இதே போர்டில் 6 உட்கார வாய்ப்பு இருக்குது. இந்த 9 இங்கே இறங்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 1 போட்ட இடத்துல வந்து 1 மற்ற நம்பர் 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் உட்காரணும். அப்படின்னா 1ல் 9 - 1 போட்டு 8 உட்காரணும். நம்ம சி போர்டு 9 உட்காரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். பி போர்டு 6 உட்காருன்னு எதிர்பார்க்குறோம். இருபத்தஞ்சில் இவங்க 4 7 2 கொடுத்துருக்காங்க. 7 + 2 9 உட்காரலாம். 6 உட்காரணும். 0 உட்காரணும். இன்றைக்கி இவங்க கொடுத்ததில் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் -2 போட்டு உட்கார வச்சிட்டாங்க. இங்கே 10 - 8 2 7 5. அப்போ இந்த 4 7 2 எப்படி எடுப்பாங்க? ஒன்று இப்படி கூப்பிட்டு எடுத்து இங்கே 9 வைக்கணும். வருமா அப்படின்னு
பார்த்துடலாம். நம்ம கணிப்பில் வர்ற நம்பர் வந்து 6904. இப்படி நீங்களும் கணிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பிசி போர்டில் வந்து -2 அல்லது +2 இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சோம்னா கண்டிப்பாக பிசி அடிக்கலாம். நம்ம நேற்று கணித்ததில் பிசி இருந்தது, ஆனால் சக்ஸஸ் பண்ண முடியலை. சரி, தொடர்ந்து இப்படி ஒரு ஃபார்முலாவில் வாங்க, எப்படியாலும் நம்மளால் வின் பண்ண முடியும். -2 போட்டால் என்ன வரும்? -2 போட்டிங்கன்னா, அதாவது +2 போட்டிங்கன்னா 4 8 1. -2 போட்டோம்னா 0 4 7. அந்த கால்குலேஷனில் நம்ம எடுத்தோம்னா, அதாவது இது வந்து 4 டிஜிட்டில் வந்து எல்லாமே ஒரே ஃபார்முலா வைக்க மாட்டாங்க. ஒரு போர்டு டைரெக்டாக இருக்கணும், ஒரு போர்டு ரிவர்ஸாக இருக்கணும், ஒருவேளை 2 போர்டும் டைரெக்டாக இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது நீங்கள் இந்த 3 டிஜிட்டில் உள்ளதில் தான் +2 அல்லது -2 போடணும். சரிங்களா? +2 போட்டிங்கன்னா 69, -2 போட்டிங்கன்னா 25. சரிங்களா? 10ல் 8 போச்சுன்னா 2, 225 உட்காரலாம். 0 69 உட்காரலாம். 225 அல்லது 0 69. உங்கள் கால்குலேஷன் என்ன வருதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக நம்மளால் கணிக்க முடியும். கணிக்க பழகுங்க. உங்கள் கால்குலேஷனில் வர்ற 3 டிஜிட் நம்பரை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து இணையங்கள் நம்மால் 4 டிஜிட் 3 டிஜிட் வெல்ல முடியும். நன்றி, வணக்கம்.